ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மணக்க மணக்க அருமையான மீன் குழம்பு எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 தள்ளி வீட்டில் உள்ளவங்க கூட நல்லா மணக்குது, இது எப்படி வச்சிங்க அப்படின்னு வந்து கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் வந்து தட்டி வச்சுக்கோங்க. 15 பூண்டை வந்து தோல் உரிக்காமல் தட்டி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை. மீன் வந்து நான் வந்து 3-4 வகையான மீன் வந்து வச்சுருக்கேன். விரால், அதுக்கப்புறம் சால மீன், இது வந்து ஜிலேபி மீன், இது வந்து சால மீன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கடல் மீன். அது வந்து அந்த மண்டி எடுத்து நான் காமிக்கல. மொத்தம் 4 வகையான மீன் இருக்குது. பெரிய எலுமிச்சை புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தாப்பில் வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ அதை வந்து சேர்க்கணும். இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்படி பொரியதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மற்ற பொருளை சேர்த்திங்கன்னா, கடுகு பொரியதுக்கு முன்னாடியே அது வந்து கசக்கும் அந்த குழம்பு வந்து. இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த எண்ணெயில் அந்த சின்ன வெங்காயத்தை போட்ட உடனே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அந்த கிச்சனே அவ்வளோ ஒரு மணக்கும். அப்போ குழம்பு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பூண்டையுமே தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து கிண்டி விடும்போதே அவ்வளோ ஒரு மணம் மணக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நான் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால் நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். சரியா? உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் கிண்டும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரைச்சி வச்சு அந்த புளி கரைசலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் நாங்கள் வந்து தேங்காய் சேர்த்து தான் மீன் குழம்பு வைப்போம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஜாரில் வந்து கொஞ்சம் நல்ல நான் வந்து புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி கம்மியாக புளிக்கரைசல் வச்சுருந்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா ஜாரை கழுவி அந்த அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க அந்த புளிக்கரைசலுமே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது வந்து லைட்டாக கீரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே போய் நல்லா மிக்ஸ் ஆகும். மறுநாள் பழைய சாதம் சாப்பிடும்போது இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து ஃபஸ்ட் நாள் நம்ம சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த மீன் துண்டுகளை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லா மீன் குழம்புமே நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். அதுக்காண்டி நான் வந்து 4 மீன் சேர்த்துருக்கேன் அப்படின்னாலும் இப்படி வைக்கணும் அப்படிலாம் இல்லை. எந்த மீன் நீங்கள் வாங்கினாலுமே நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு மணக்கும், சூப்பராக மணக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ ஒரு பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு குழம்பு வந்து அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கிண்டி விட்றாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த மீன் சேர்ப்போம்ல அந்த டைமில் மட்டும் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கிண்டி விட்டிங்கன்னா மீன் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். நல்லா மீன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். சூப்பராக வெந்துடுச்சு. சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி நீங்கள் செஞ்சீங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, பழைய சாதத்துக்குலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாட்டில் வந்து அந்த மீன் குழம்பு ஊற்றி அந்த சாப்பாடும், அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மீன் தூண்டில் கொஞ்சம் வச்சு அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சொல்லும்போதே வாய் ஊறுது. அப்போ நீங்களாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. கட்டாயம் ஹைப் கொடுங்க.
தேங்க்யூ. பாய்.